தைப்பூசம் ஸ்பெஷல் வந்து இந்த சாப்பாடு தான். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு கேசரி கிண்டலான்னு இருக்கேன், அதையும் வீடியோ போடுறேன். ஓகேங்க, நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். பாய். இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள் வேறு. எல்லோரும் வாழ்த்துங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம்லாம் எனக்கு வேணும். ஓகே வாங்க. வணக்கம். நம்ம ராஜேஸ்வரா விழாக்கில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தைப்பூச வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அப்புறம் இன்றைக்கி பிப்ரவரி 1 வேறு, மாசப்பிறப்பு. எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்றைக்கி கல்யாண நாள். எல்லாரோட வாழ்த்துக்களும் எனக்கு வேணும். எல்லோரும் வாழ்த்துங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போம். காலையில் வந்து சாம்பார் அடுப்பில் போட்டிருக்கேன். தோசைக்கு மாவு, தோசை தான் ஊற்றணும். தோசைக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டீ போட்டேன். தண்ணி வந்துச்சு, தண்ணி பிடிச்சாச்சு. வாசலில் காலையிலே பெரிய கோலம் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் கண்டிப்பாக வைக்கணும். சக்கரை பொங்கல் இந்த அடுப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கேசரி வேற கிண்டணும். இன்றைக்கி கல்யாண நாள்னு சொல்லி பாப்பா கேட்டிருக்கா. வாங்க அடுத்தடுத்து ஒரு வேலையாக பார்ப்போம். சாம்பாரில் வச்சாச்சு. சாம்பார், கேரட்டு பீன்ஸும் போட்டு பொரியல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சு எடுத்துகிட்டேன். பார்த்திங்களா, எடுத்து சாமிக்கு வச்சாச்சு. சாருக்கு தாத்தாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்றதுக்கு பாக்ஸில் இருந்தால் பாருங்கள், ஒரு பாக்ஸில் எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாதம் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு வந்து இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். இது யாருக்கும் பிடிக்காது, அதனால் வந்து இது பாப்பாவுக்கும் எங்கள் பாபாவுக்கும் மட்டும்தான் சேனக்கிழங்கு டிப்ஸு மாதிரி போடுறதுக்கு. ஏன்னா தாத்தாக்கெல்லாம் சேனக்கிழங்குலாம் சுத்தமாக பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு 2 கூட்டு வச்சாச்சு. அப்பளம் பொரிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம தை ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் தைப்பூசத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், மல்லிகைப்பூ வாங்கி போட்டு இன்றைக்கி கும்பிட்டோம். நல்லா ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. சரி, முருகருக்கு இன்றைக்கி நல்லா சிறப்பாக செஞ்சாச்சு. நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். முத்தாரம்மன் கோயிலுக்கும் முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வரோம். பாய். தைப்பூசம் பூஜை முடிந்து விட்டது. இப்போ பாருங்கள், இந்த பெருமாள், குட்டி பெருமாள் சிலைக்கு வந்து குட்டியாக ஒரு மாலை வாங்கியிருக்கோம். அழகாக இருக்கா பாருங்கள். சிவப்பு ஒயிட்டும் கலந்து போட்டிருக்கோமா, இந்த மாலை தான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். சாமி தரிசனம் நல்லபடியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்தப்போ வரும்போது இந்த அன்னபூர்ணி சிலை தான் வாங்கிட்டு வந்தோம். வந்து பூஜையும் பண்ணியாச்சு. இந்த தெரியுதா, இவங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டிக்கு வேறு என்ன பாப்பா, அப்புறம் வந்து பிரசாதமாக இது வாங்கணும், ஜிப்ஸும். அதுக்கப்புறம் கருப்பட்டி மிட்டாய் அங்கே நல்லாயிருக்கும், இந்த ஊரில் குலசேகரப்பட்டினத்துலேருந்து நல்லாயிருக்கும்ட்டு அதையும் வாங்கினோம். அதுக்கப்புறம் வெள்ளையாக இருக்கும்ல சீனி மிட்டாய், அதுவும் வாங்கினோம். அது எங்கள் அத்தை வீட்டுக்கு கொடுத்துச்சு. இது 2 நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள் ஃபுல்லாக இப்படியே போச்சு. தைப்பூசமும் இப்படியே போயிட்டு திருச்செந்தூர் பக்கம் போகணும். சுத்தமாக போகவே முடியல. பக்கத்துலலாம் கோயிலுக்குள்ளெல்லாம் போக முடியல, வந்துட்டோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. எல்லா இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம். கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.